உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படலைன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீ கரெக்டாக தசம பாகம் கொடுத்துருக்க மாட்டேன், கரெக்டாக காணிக்கை எடுத்து வச்சிருக்க மாட்டேன். திரும்ப சொல்கிறேன், உன் குடும்பத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறோமோ அதில் முறையான தசம பாகம் நீ எடுத்து வச்சிருக்க மாட்ட. அது யாருக்குரியது? தேவனுக்குரியது. நீ கரெக்டாக காணிக்க போட மாட்ட. உன் வீட்டில் எந்த ஆசீர்வாதமும் கர்த்தர் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நான் வேதத்தை வாசினால சொல்றேன், ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறது ஒரு கட்டளைகளையும் ஒரு பிரமாணங்களையும் வைத்திருக்கிறார். ஒரு பிரமாணத்தை வச்சு அந்த பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ணனா அடுத்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு கட்டளை வைத்து அந்த கட்டளை நீ ஃபாலோ பண்ணனா அதுக்கு அடுத்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம். நல்லா சோதிச்சு பாருங்க, நல்லா சோதிச்சு பாருங்க. எத்தனை குடும்பம் தசம பாகம் கொடுக்காம இருக்கிறோம்? நீ தசம பாகம் கொடுக்க மாட்ட, ஆனா உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்படித்தானே? என்ன தெரியுமா வசனம் சொல்லுது? நீ தசம பாகத்தையும் காணிக்கையும் திருடி விட்டாய். நான் ரொம்ப நாளா உங்களுக்கு இதை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் சொல்லிடுறேன். நான் ரொம்ப நாளா உங்களுக்கு இதை விளக்கமா சொல்லணும். தயவு செய்து நீ ஏதாவது உன் குடும்பத்தில் திட்டம் போட்டனா, அந்த திட்டம் உனக்கு சக்சஸ் ஆகலன்னா, அந்த திட்டத்தை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றலன்னா, நீ செய்யற ரெண்டு மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒன்னு தசம பாகம், இன்னொன்னு காணிக்க நீ கொடுக்க மாட்ட. 6 மாசத்துக்கு ஒரு முறை தசம பாகம் கொடுத்துறது, 3 மாசத்துக்கு ஒரு முறை தசம பாகம் கொடுத்துறது, வருஷத்துக்கு ஒரு முறை தசம பாகம் கொடுத்துறது, ஏதாவது காணிக்கை கொண்டாந்து போடுறது. நான் ஒன்று கேட்கட்டுமா? நம்ம கொடுக்குற காணிக்கையிலும் நம்ம கொடுக்குற தசம பாகையிலும் தான் ஏசாமி இருக்காரா?